Hello, good morning children. So இன்னைக்கு நம்ம exercise 4.5 fifth and sixth sum பார்க்க போறோம். இப்போ இங்க நமக்கு expressions கொடுத்திருக்காங்க. இத சால்வ் பண்ணனும். இப்போ நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணலாம். இது a வெச்சுக்கலாம், இது b, இது c, இது d. So first a சால்வ் பண்ணலாம். a வந்து என்ன? x square plus x minus 6. So இப்போ first term மூணு term இருக்கு. ஆனா first term last term perfect square கிடையாது. அப்போ நம்ம இது splitting the middle term தான் பண்ணணும். Correct? So we will be splitting the middle term. இப்போ இங்க எந்த நம்பரும் இல்லைன்னா என்ன அர்த்தம் 1. So product என்னவா இருக்கணும்? 1 into minus 6 minus 6. So product minus 6 இருக்கணும் and sum என்ன இருக்கணும்? Plus இது கூட ஒண்ணுமே இல்லைன்னா 1. So answer sum வந்து நமது 1 இருக்கணும். So 6 tables சொல்லலாம். 1 6 are 6 and 2 3s are 6. So 1 plus 6 7 வருது, 1 minus 6 5 வருது. So இது வராது. 2 plus 3 5 வருது, ஆனால் 2 minus 3 1 வருது. ஸோ நம்ம இங்கே 2 3s are 6 தான் எடுக்கணும். ஆனால் இப்போ இங்கே மைனஸ் இருக்குன்னா ப்ராடக்ட்டு ஏதாவது ரெண்டு நம்பர் கூட நம்ம மைனஸ் சைன் போடணும். ஸோ நான் இது கூட மைனஸ் போடுறேன். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 3s are 6 வந்துருச்சு and 3 minus 2 பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் 1x நான் மைனஸ் 2 and 3 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ 1x கீழே 1x ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் 2x அண்ட் இது ப்ளஸ் 3x மைனஸ் 6. ஸோ இது 1x நான் மைனஸ் 2 ப்ளஸ் 3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமன் இருக்குது? இங்கே 2x இருக்குது, இங்கே 1x இருக்குது. அப்படின்னா 1x காமன் வெளியே எடுக்கலாம். கரெக்டாக? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எக்ஸ் இன்டூ எக்ஸ் கூட எழுதலாம் இல்லையாம்மா? ஸோ எக்ஸு நம்ம காமன் வெளியே எடுத்துட்டோம்னா என்ன மிச்சம் இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2. ஏன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் காமன் வெளியே வந்துருச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் 2. இங்கே எக்ஸ் மைனஸ் 2 வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 தான் வரணும். இப்போ பாருங்கள், 3xை நான் 3 இன்டூ எக்ஸ் எழுதலாம் அண்ட் 6ஐ நான் 3 இன்டூ 2 எழுதலாம். அப்போ ரெண்டுத்துலேயும் காமன் என்ன? 3. ஸோ ப்ளஸ் கீழே ப்ளஸ் போட்டுட்டு 3 காமன் எடுத்தால் பாருங்கள் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 வந்துருச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டு வாட்டி இருக்குன்னா நம்ம ஒரு வாட்டி எழுதலாம் அண்ட் ரெண்டு வாட்டி இருக்கிறது ஒரு வாட்டி எழுதிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, இப்போ ஏ சால்வ் பண்ணியாச்சு. இப்போ பி போடலாம். பி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12. இதுவும் பாருங்கள் மூணு டேர்மு, ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், லாஸ்ட் டேர்ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ 1 கூட இந்த மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? 12. ஸோ 1 12s are 12. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் 12 இருக்கணும் அண்ட் நடுவில் என்ன சைன் இருக்குது? மைனஸ் 7. ஸோ நம்மளுக்கு சம் வந்து மைனஸ் 7 இருக்கும். ஸோ 1 12s are 12, 2 6s are 12 and 3 4s are 12. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் 4 + 3 7 வருது. ஸோ நம்ம இது தான் எடுத்துக்கணும், இது வேண்டாம். ஸோ 3 4s are 12 நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 3 4s are 12 வந்துருச்சு, ஆனால் 3 + 4 7 வருது. நம்மளுக்கு இங்கே மைனஸ் 7 வேணும். ஸோ மைனஸ் 7 வேணும்னா இது ஆட் பண்ணணும், ஆனால் மைனஸில் இருக்கணும்னா நம்ம ரெண்டுத்துலேயும் மைனஸ் போடணும். அப்போதான் மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7 வரும் and 3 4s are 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸும் வந்துருச்சு. அப்படின்னா 7x நம்ம மைனஸ் 7x எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? மைனஸ் 3 மைனஸ் 4. ஸோ மைனஸ் 3x மைனஸ் 4x ப்ளஸ் 12. இப்போ இதில் காமன் எடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் காமன் இருக்குது. எக்ஸு ஒரு எக்ஸு வெளியே வந்துருச்சுன்னா இங்கே உள்ளுக்குள்ள எவ்வளோ எக்ஸ் இருக்கும்? ஒரு எக்ஸு மைனஸ் 3. இங்கே எக்ஸ் மைனஸ் 3னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 தான் வரணும். எப்படி பாருங்கள், 4xஐ நான் 4 இன்டூ எக்ஸ் எழுதலாம் அண்ட் 12ஐ நான் 4 இன்டூ 12 எழுதலாம். அப்படின்னா 4 காமன், மைனஸ் கீழே மைனஸ் போட்டு 4 வெளியே காமன் எடுத்தால் இப்போது நீங்கள் நினைப்பீங்க இங்கே மைனஸ் இருக்கானா இங்கே ப்ளஸ் இருக்க மேம் எப்படி மைனஸ் வந்தது? இங்கே மேலே ப்ராக்கெட் கிடையாது, கீழே ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஏன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்கும்போது உள்ளுக்குள்ள சைன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். பாருங்கள், மைனஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ரெண்டு வாட்டி இருக்குது. ஸோ நம்ம ஒரு வாட்டி எழுதுவோம்.
எக்ஸ் மைனஸ் ஃபோர் பாக்கி இருக்குது அது எழுதும். ஸோ நம்ம பி சால்வ் பண்ணிட்டோம். பி த ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ இது வந்து நம்மளது பி. இப்போ நம்ம சி பார்ட்டை பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, இது பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ 1 8s are 8. ஸோ நம்மளது ப்ராடக்ட் 8ஆக இருக்கணும் அண்ட் நம்மளது சம் என்ன மைனஸ் 6ஆக இருக்கணும். ஸோ 1 8s are 8, 2 4s are 8. இப்போது 4 + 2 தான் 6 வருது. ஸோ நம்ம இது எடுக்க மாட்டோம், ஏன்னா 8 + 1 9, 8 - 1 7, 9ம் இல்லை 7ம் இல்லை 6 தான் இருக்குது. ஸோ நம்ம இது தான் எடுப்போம். ஸோ 2 4s are 8. அதே மாதிரி இங்கே பாருங்கள் -6 வேணும். -6 வேணும்னா ரெண்டுத்துலேயும் நான் என்ன போடணும், மைனஸ் போடணும். அப்போ தான் ரெண்டுமே ஆட் பண்ணி -2 -4 வந்து -6 வரும். அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4s are 8 வரும். ஸோ நம்ம இப்போ -2 -4 இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 1x² கீழே 1x² -2x, ஏன்னா எக்ஸ் இருக்கு இல்லையா இங்கே. ஸோ எக்ஸ் -4x + 8. இப்போ இதில் காமன் எடுங்க. இதில் ரெண்டுத்துலேயும் எக்ஸ் காமன், ஏன்னா 2x இருக்கு இல்லையா. x²க்கு மீனிங் என்ன, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஒன்று காமன் வெளியே எடுத்துட்டோன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது, எக்ஸ் -2. சில்ட்ரன் இங்கே எக்ஸ் -2 வந்தால் இங்கேயும் என்ன வரணும், கண்டிப்பாக எக்ஸ் -2 தான். பாருங்கள் மைனஸ் கீழே மைனஸ் போடுங்க. இப்போ ரெண்டுத்துலேயும் 4 போகுது. 8ஆக நான் 4 × 2 எழுதலாம். ஸோ 4 4 காமன் 4 வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே -4 × x -4x -× ப்ளஸ் 4 × 2 8. 8 தான் இங்கே இருந்துச்சு, நான் உங்களுக்கு காமன் எடுக்கிறதுக்கு தான் காமிச்சேன். ஸோ 4 2s are 8. ஸோ எக்ஸ் -2 ரெண்டு வாட்டி இருக்கிறது ஒரு வாட்டி எழுதிட்டு எக்ஸ் -4. ஸோ இதுதான் நம்ம வந்து சி த ஆன்சர். ஸோ சி ஆன்சர் எக்ஸ் -2 எக்ஸ் -4 இது எழுதியாச்சு. இப்போது டி வந்து x² -9. இப்போ இது வந்து a² - b² மாதிரி. a² - b² வந்து என்ன, a + b a - b. ஸோ நான் a² x the whole square எழுதலாம் அண்ட் 9 3 the whole square எழுதலாம். கரெக்டாக, ஏன்னா 3 3s are 9. இப்போது a இடத்துல யார் இருக்கா, x. கரெக்ட், a இடத்துல x இருக்குது, b இடத்துல என்ன இருக்குது 3. ஸோ a + b a - b என்ன ஆகிடும், x + 3 a + b a - b என்ன ஆகிடும், x - 3. ஸோ இதுதான் டி ஆன்சர். x + 3 டி இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே எழுதுவோம் x + 3 ஒரு வாட்டி அண்ட் x - 3 ஒரு வாட்டி. ஸோ நம்ம ABCDயை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போது இங்கே எல்லாத்துக்குமே நடுவில் ப்ராக்கெட்ஸ் இருக்குன்னா எல்லாமே என்ன, மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மல்டிப்ளிகேஷனில் நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். மேலே x -2 கீழே x -2 கேன்சல், x + 3 x + 3 கேன்சல், x -3 x -3 கேன்சல், x -4 x -4 கேன்சல். பசங்க என்ன எழுதிடுவாங்க, 0 இல்லை. எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா 1. எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 5 வச்சுக்கலாம், கீழேயும் 5 × 2 வச்சுக்கலாம். இப்போ 2 1s are 2, 2 1s are 2, 5 1s are 5, 5 1s are 5. அப்போது 1 1s are 1, 1 1s are 1, 1/1 is 1. அந்த மாதிரி இது கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் மேலே 1 இருக்குது. ஸோ 1 × 1 × 1 is 1/1, 1/1 is 1. ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லாஸ்ட்டு சம் p⁴ - 16 p² - 4p + 4. இப்போது இது வந்து நம்ம நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். p⁴ - 16. ஸோ நான் இது வந்து a² - b² மாதிரி எழுதலாம், ஏன்னா 2 டேர்ம் தான் இருக்குது. எப்போவுமே 2 டேர்ம் இருந்தால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தால் a² - b² மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 16 வந்து 4² எழுதலாம். கரெக்டாக, ஏன்னா 16th ஸ்கொயர் ரூட் 4. ஆனால் p⁴ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ நம்ம 4ஐ 2 × 2 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 2 × 2 கரெக்டாக. ஸோ p இடத்துல p, 4 வந்து 2 2s are 4. இது பவராக இருக்குது, இதுவும் நம்ம பவர் மாதிரி எழுதுறோம். 16th ஸ்கொயர் ரூட் 4, ஸோ 4². கரெக்ட். இப்போது a இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, இப்போ இந்த ஸ்கொயரோட அழிச்சிருங்க. அப்போது a இடத்துல யார் இருக்கா,
பி ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி பி இடத்துல யார் இருக்கா? 4. ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, கரெக்ட்? அப்போ பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஆகிடும்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஆனால் ஏ இடத்துல பி ஸ்கொயர் ப்ளஸ் 4, ஏ மைனஸ் இடத்துல பி ஸ்கொயர் மைனஸ் 4. ஆனால் சம் முடிஞ்சிடுச்சா? இல்லை. இப்போது இது நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி எழுதணும். ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் நடுவில் 2 டேர்ம் இருக்குது அண்ட் அந்த 2 டேர்மில் 2மே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஐடென்டிட்டி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு தான் இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஐடென்டிட்டி இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம பி ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படியே வச்சுட்டு இப்போ நான் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி எழுத போகிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 து ஸ்கொயர் 2, ஸோ 2 ஸ்கொயர். அப்போ இப்போ ஏ யார் இருக்கா? ஏ வந்து இப்போ பி ஆயிடுச்சு அண்ட் பி வந்து இப்போ 2 ஆயிடுச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பி இடத்துல 2, ஏ இடத்துல பி. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படியே வச்சுட்டு இப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால a ப்ளஸ் பி a மைனஸ் பி எழுதணும். ஸோ a ப்ளஸ் பி என்ன ஆகிடும்? p ப்ளஸ் 2, a மைனஸ் பி, p மைனஸ் 2. ஸோ இதுதான் நியூமரேட்டர்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ டினாமினேட்டர் பார்க்கலாம். டினாமினேட்டர் என்ன கொஸ்டின்? p ஸ்கொயர் மைனஸ் 4p ப்ளஸ் 4. இப்போ p ஸ்கொயர் மைனஸ் 4p ப்ளஸ் 4. சில்ட்ரன், ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டு டேர்மும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன்? 3 டேர்ம்ஸ் இருக்குது அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தால் அது a ப்ளஸ் பி இல்லைன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கும். இப்போ a மைனஸ் பி ஸ்கொயரில் தான் நம்ம a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் வருது. அப்படின்னா நடுவில் மைனஸ் வந்து a மைனஸ் பி ஸ்கொயருக்கு தான் வருது. அப்படின்னா இது செகண்ட் ஐடென்டிட்டி தான் ஈக்குவல். ஸோ என்ன பண்ணணும்? a ஸ்கொயர் து ஸ்கொயர் ரூட் a, அப்போது p ஸ்கொயர் து ஸ்கொயர் ரூட் p. மைனஸ் இடத்துல மைனஸ். லாஸ்ட் டேர்மை பார்க்கணும். b ஸ்கொயர் து ஸ்கொயர் ரூட் b, அப்போது 4 து ஸ்கொயர் ரூட் 2 அண்ட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமது கீழே இருக்கிற ஆன்சர், p மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். நான் இப்போ இந்த p மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எக்ஸ் இன்டூ எக்ஸ் எழுதுகிறோமோ அதே மாதிரி p மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் நான் p மைனஸ் 2 இன்டூ p மைனஸ் 2 எழுதலாம். இப்போ இது மூணுத்துக்கு நடுவில் எந்த சைனும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் we can cancel one numerator with one denominator. ஸோ நம்ம இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஆன்சர் p ஸ்கொயர் ப்ளஸ் 4p ப்ளஸ் 2 பை p மைனஸ் 2. அவ்வளோதான் சில்ட்ரன். ஸோ நம்ம எல்லா சம்ஸும் முடிச்சிட்டோம் 4.5க்கு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஞ்சம் சாப்டர் அண்ட் எக்ஸசைஸ் இருக்குது, அதுவும் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராப்ளம் மூலியமாக இருக்குது, அது பார்க்க ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.